உலகத்தினுடைய மிகச்சிறந்த ஒரு உளவு அமைப்பு தான் இஸ்ரேலுடைய மொசாட். அவருடைய மொசாட்டினுடைய லோகோவை பார்த்தீங்கன்னா ஒரு கழுகின்ற படம் போட்டிருப்பார்கள். நீங்கள் நினைக்கலாம் சும்மா ஒரு பறவையை போட்டுக்கிறாங்கன்னு. இல்லை, அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது. என்னென்னா, உலகத்திலேயே மிகவும் பார்வை கூர்மையான ஒரு உயிரினம் கழுகு. அதனுடைய கழுகினுடைய பார்வைத்திறன் எப்படி என்று சொன்னால், மனுஷனை விட 10 மடங்கு பார்வைத்திறன் அதிகமாக. உதாரணத்துக்கு ஒரு 10 மாடி உயரமான கட்டிடத்தில் இருந்து நிலத்தில் ஓடுற எறும்பு வந்து அந்த கண்ணுக்கு தெரியுமா? இல்லாட்டி ஒரு 5 கிலோமீட்டர் உயரத்தில் ஒரு குளத்துக்கு மேலே பறக்க மேலே பார்க்க கீழே ஓடுகிற மீன் தெரியுமா அதனுடைய கண்ணுக்கு? இப்போ கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க அவருடைய பார்வைத்திறனை. ஆகவே இந்த பார்வைத்திறன் நம்முடைய வாழ்க்கையிலும் இருக்க வேண்டும். நீங்கள் யோசிக்கலாம், நமக்கு இந்தளவு தானே கண் படைக்கப்பட்டிருக்கிறது, இதை தாண்டி எப்படி நாங்கள் பார்க்க முடியும் என்று. உண்மை, நான் இந்த கண்ணை பற்றி பேசவில்லை. நாங்கள் கழுகை போல தூர நோக்குடைய ஆவிக்குரிய கண்களை உடையவர்களாய் நாங்கள் காணப்பட வேண்டும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, நாங்கள் நம்முடைய சூழ்நிலையை மட்டும்தான் பார்ப்போம். இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பீங்கண்டா இன்னொரு 100 வருஷத்துக்கு பிறகு எங்கே இருப்பீங்க? உங்களுடைய வாழ்க்கை நித்தியத்துக்குள்ளே இருக்கும். ஆகவே இப்போ இருக்கிற போராட்டத்தை பார்த்து ஏன் சோர்ந்து போகிறீங்க? உங்களோட ஆவிக்குரிய கண்ணால் கழுகை போல நீங்கள் தூர பார்வையுடையவர்களாக இருக்கிற பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் என்ன துன்பம் வந்தாலும் நீங்கள் சோர்ந்து போக போகிறதே இல்லை. அதனால தான் ஆவிக்குரிய கண்களை உடையவர்களாக நாங்கள் இருக்கிற பொழுது நம்மை சுற்றி எந்த நெருக்கங்கள் சூழ்நிலைகள் வந்தாலும் அதை தாண்டி அந்த பரலோகத்தை நோக்கி நாங்கள் பார்க்க முடியும். உதாரணமாக ஸ்தேவான் கல்லால் எறியப்பட்டு மறைக்கிற வேளை அவர் என்னத்தை பார்த்தார்? ஆவிக்குரிய கண்களால் இந்த உலகத்தின் கல்லால் எறியப்பட்ட சூழ்நிலையை தாண்டி வானம் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறதையும் அவர் பார்க்கிறேன் என்றார். இதுபோலதான் நீங்களும் கழுகுகளைப் போல ஆவிக்குரிய தூர நோக்கு பார்வையுடையவர்களாயிருங்கள். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற துன்பங்களை இலகுவாய் கடந்து செல்ல கர்த்தர் கிருபை செய்வார். கர்த்தர் தாமே உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.